12 13 வருடத்துக்கு மனைவியை இழந்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தப்பட்டு நல்லா பார்த்தேன் நான். அது பெரிய ஒரு இழப்பு. இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன இருக்குன்னு தெரியுமாங்க? ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாயில் படிகிறது. இந்த வெள்ளையா படிவது தான் அந்த இரத்த குழாய் அடைப்புக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதய இரத்த குழாய். இதய இரத்த குழாய் 2 மில்லிமீட்டர் மேக்னிஃபை பண்ணி புரியறதுக்காக வச்சுருக்கேன். அந்த இதய இரத்த குழாய் ரத்தம் போய் தான் இதயத்தை இயங்குது. அதில் ஆக்சிஜன் இருக்கணும், சுகர் இருக்கணும், முக்கியமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பதால் மட்டும்தான் நம்ம இதயம், மூளை எல்லாம் ஒரு இயங்குது. சப்போஸ் ரத்த கொலஸ்ட்ரால் எடுத்தோம் வச்சுங்க, அடுத்த நொடியில் நம்ம இறந்துடுவோம். ஸோ கொலஸ்ட்ரால் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. எப்போ காப்பாற்றும்? மகிழ்ச்சின்ற உணர்வு என்டாக்ஷன் இருக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. சரி, ஏதோ ஒரு கிரானிக் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு, ஏதோ இப்போ இந்த குடும்பத்தில் பார்க்கணும், படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு வேலை பளு. இவரை பற்றி நான் ஒரு 12 13 வருடத்துக்கு மனைவியை இழந்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தப்பட்டு நல்லா பார்த்தேன் நான். அது பெரிய ஒரு இழப்பு. இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன இருக்குன்னு தெரியுமாங்க? இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் உன்னிப்பாக கவனிங்க. ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படிகிறது. இந்த வெள்ளையாக படிவது தான் அந்த இரத்த குழாய் அடைப்புக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிந்து வருவதற்கு காரணம் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், மகிழ்ச்சி இழக்கும்போது. அது கிரானிக்காக வரும். அதுவும் அடைப்பு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு. ஸோ பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னே பர்மனெண்ட் க்யூரும் கிடையாது. அது சொல்லி புரியுங்களா? ஸோ இந்த அடைப்பு வருவதற்கு 20-25 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு ஸ்டென்ட்டும் போடுறோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், எல்லாம் நினச்சிருக்காங்க, பர்மனெண்ட் க்யூர்ன்ட்டு கிடையாது.